என்னுடைய சாமி எனக்கு சொன்ன உபதேசங்கள்ல எல்லாமே ஒரு உயர்ந்த உபதேசம். வாழ்வினிலே நம்மை நாடி வருகின்ற மனிதர் மதித்தற்கு உரியர் என்றும் அல்லர் என்றும் நினைந்து பாழ்வினையால் பழங்கனொன்றும் செய்துவிடேல் பரிந்து பதி அவரே பகல் வேடம் புனைந்து வந்த ஊழ்கவிந்த விந்தைதனை உளமகிழ்ந்து தயவால் உபசரித்து உவகை தருவாயேல் சூழ்வினைகள் சூழாது சொல்லறிய சுகஞ்சூழ சேர்ந்திடலாம் சொர்ணமணி தோழி. வினை வேணாமா? அப்ப இதை செய்யுங்க. எதையாவது ஒண்ணு செய்யணும் இல்ல? சாப்பாடு பசி என்றால் எதையாவது செய்து சாப்பிடணும். சாப்பிடவும் மாட்டேன், நான் பசியும் நீங்கணும் என்றால் கடவுள் அருள் துணை ஒன்று நாள் தான் அது சாத்தியமாகும். எல்லாவற்றையும் கடவுள் சாயலாக பார்க்கின்ற இது 4வது உபதேசம். 4வது உபதேசம் சுத்த சன்மார்க்கத்திலே வருகிறது. இது வருகின்றவர்கள் எல்லாமே கடவுள் சொரூபம். வள்ளற் பெருமான் என்ன சொன்னார்? மாயையால் கலங்கிய போதும் வள்ளலே உன் தன்னையே நினைத்து உன் சாயையாய் பார்த்ததே எல்லால் வேறு நான் எண்ணியது உண்டோ? சாதகம்